ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்குறது பேயர் கார்பரேஷன். இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. ஓவர் வேல்யூஷன் தான் அது காட்டிகிட்டு இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இது ஃபினான்ஷியலாக நல்ல ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்காங்க. வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லாட்டி ஓவர் வேல்யூஷனாக தான் இருக்குது. மொமெண்டம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மாடரேட்லி புல்லிஷ், டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷ் அப்படிங்கிறது வருது. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 5840 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ப்ரைஸை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது 6500 கிட்டக்க ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம இதில் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் செக் பண்ணிக்குவோம். ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 52.8 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 2.4 இருக்குது. ஸோ சால்வன்சி ரேஷியோ இவங்க ரொம்ப ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்ஓசிஇ 32ஆகவும் ROE 26ஆகவும் இருக்குது. ரிட்டர்னும் நல்லா 20% மேலே ரிட்டர்ன் எடுக்கிறாங்கனாலே ஒரு சூப்பர் கம்பெனின்னு தான் சொல்ல முடியும். டெப்ட் டு ஈக்விட்டிக்கு இந்த இடத்துல டேட்டா இல்லாதனால கடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதிக்குவோம். ஸோ இப்போ கடன் இல்லாத கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி, அதே சமயத்தில் சால்வன்சி பொசிஷனை நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கம்பெனி. பிஏ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, 40.2ஆகவும் பிபியை பொறுத்த வரைக்கும் 10.5ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான். பிஏ கூட இபிஎஸ்ல கூட எடுத்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் பிபிங்கிறது அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு தான் நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸோட ஃபோர்காஸ்ட்டு 191.2ஆகவும் ஆனுவல் சர்ப்ரைஸ் -87 இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 191 × 25 போட்டோம்னா 4775. அதே மாதிரி ஆனுவல் சர்ப்ரைஸை நம்ம கழிச்சோம்னா 174 வரும். இன்ட்டு 25 போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 4300 சொச்சம் வரும். ஸோ இப்போ அந்த 4475 4350 இதை அடித்து கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த இபிஎஸோட எஸ்டிமேஷனுக்கு இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூவாக இருக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம், நம்ம நம்புகிறோம். இப்போ இந்த வேல்யூவை அடித்து கீழே இறங்கினாங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8 அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 4 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 2% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரெவென்யூவும் 0.4% இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. இப்போ இவங்களோட புக் வேல்யூ பார்ப்போம். கரண்ட் புக் வேல்யூ 634, டிடிஎம் புக் வேல்யூ 2448. இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2024 டு மார்ச் 2023 கம்பேர் பண்ணும்போது 39% நெட் ப்ராஃபிட்டு கீழே அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 18% கீழே விழுந்திருக்கு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இதில் இபிஎஸ் பார்த்தோம்னா போன வருஷம்லாம் பார்த்தோம்னா 70, 80, 30, 35, 40 அந்த மாதிரி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு இப்போ திடீர்னு 20 கிட்டக்க ஓடியாராங்க. இதனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம இதில் டிசிஷன் எடுக்கணும், பொறுமையாக பார்த்து டிசிஷன் எடுக்கணும். ஸோ இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க 0.1% இன்க்ரீஸ் வச்சுருக்கிறாங்க. 0.1% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸை பொறுத்த வரைக்கும் 0.5% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னமோ பண்ணுறாங்க இவங்களும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இபிஎஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தூக்கி நம்ம எக்ஸல் ஷீட்டில் போட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் 1333 இருக்குது. இதுக்கான லோங்கிறது 2300. இப்போ இருக்கக்கூடியது ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் 4.27%, 4.27 மடங்கு கூட தான் இருக்குது. அப்போ இதுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது எஸ்டிமேஷன் 191, அதே மாதிரி சர்ப்ரைஸ் 174. சர்ப்ரைஸ் 8% கழிச்சோம்னா 174. இதுக்கு என்னென்னலாம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ அப்படின்னு சொன்னோம்னாக்க
நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா 2947லேருந்து 3877 வரைக்கும். ஏன்னா 3950ங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். சர்ப்ரைஸ் இது வருதுன்னாக்க. ஸோ நம்ம வந்து 3877 ப்ளஸ் 3950 எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2946 2946லேருந்து இது வருது. இதே இது டிடிஎம் புக் வேல்யூவாக இருந்ததுன்னா டிடிஎம் புக் வேல்யூவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க 3500லேருந்து 4399. ஸோ இப்போ 4800 4800 கிட்டக்க வர்றது தான் அந்த ட்ரெண்டோட லோ 4750. அந்த அப் ட்ரெண்ட், அதாவது நம்ம அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் அண்ட் அப் ட்ரெண்ட் மினிமத்துக்கூட தான் வருது. ஆனால் இப்போ கரண்ட் வந்து இதை காட்டிலும் ரூ. 1000 கூட தான் போயிட்டுருக்கு. அதை கீழே உடச்சதுன்னா 3500க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம 4750லேருந்து அதை உடச்சி கீழே இறங்கும்போது தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு டவுன் ட்ரெண்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளதுக்கி போட்டோம். உள்ளதுக்கி போட்டாலும் நம்ம மறக்கக்கூடாது. இப்போ வந்து இது வந்து இந்த குவார்ட்டருக்கு 20% 41% நான் இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து 41 இருக்குது. அப்படி இருந்தாலுமே இது வந்து அப்போ இது டிடிஎம் புக் வேல்யூக்குமே பார்ப்போமே. டிடிஎம் புக் வேல்யூன்னு எடுத்தால் கூட 3806 தான் ஹையாகவே போகுது. ஆனால் இதை காட்டிலும் 2500 2700 கூட தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டா இங்கே வந்து 7500 இருக்குது. இந்த 7500 எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ 8184க்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது வந்து இந்த டெக்னிக்கலாக நம்ம ஃபிபினாசி போடும்போது என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் போட்டிருக்கோம். இதில் வந்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாசி நம்ம போட்டோம்னா இந்த 8100 கிட்டக்க 1.618 வரும். அதனால தான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அது கீழே இருக்கக்கூடியது ஒரு 7500 மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன 7500 மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு வந்து பார்க்குறோம்னா, எஸ்டிமேஷன் இபிஎஸ் வந்து எஸ்டிமேஷனே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4775க்கு தான் இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 3833லேருந்து 3950, அதையும் உடைச்சா 3551லேருந்து 3647, அப்புறம் 2300 நம்ம லோ எடுத்து வச்சுருக்கிறோம். இதை மாதிரி இதுக்கான ஸ்கோப்பஸ் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பார்க்குறோம். பட் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான். ஓவர் வேல்யூஷன் 7500 தொடுதான்னு பார்ப்போம். 7500ங்கிறது டெக்னிக்கல், ஃபண்டமெண்டலாக கிடையாது. இந்த டெக்னிக்கலாக நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் பேஸ்டு போடும்போது இது ஒரு பாயிண்ட் வந்தது. அதனால நம்ம அதையும் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால இது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு ஃபேர் ப்ரைஸாக இருக்குது. இந்த இடம் தான் ஃபேர் ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.